சரி. இன்னைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அத தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல சொல்கிறாரு. இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் என்னதான் பெரிய மாளிகைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அது ஒரு கூடாரம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, நித்திய வீடுன்னு ஒன்று இருக்குது. பரலோகத்திலே நித்திய வீடை வந்து நமக்கு தேவன் வந்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதான் யோவான் 14:2 சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஏற்படுத்தின பின்பு நான் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் வச்சுருக்கிற அந்த பரலோகம் அந்த சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அந்த பரலோகம் இப்போ நித்திய ஜீவன். தேவன் வச்சுருக்கிற அந்த பரலோகம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21-22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? வெளிப்படுத்தல் 21 புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அது ஒரு நகரம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தல் 21-22 நம்ம பார்க்க முடியும். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து நமக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பார்த்திங்கன்னா எத்தனையோ வியாதி வரும், பலவீனம் வரும், போராட்டங்கள் வரும், துன்பங்கள், உபத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை விட்டு மறித்து நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தான் நம்ம வாஞ்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, மத்தேயு 22 சொல்கிறாரு, ஒரு ராஜா வந்து தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த அந்த உவமையில் சொல்லும்போது சொல்கிறாரு. பார்த்துட்டே வராரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கான். கல்யாண வஸ்திரம் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிக்கும் இருக்கிற இடத்துல தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நீங்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க, அதை தரித்து கொள்ளுங்க, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோமரில் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவை நம்ம தரித்து கொண்டவர்களாக எப்பவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை பார்த்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகள் குறித்து சொன்னால் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லை. 5 பேர் ஆயத்தம் இல்லாதவங்க வந்து கைவிடப்பட்டு போனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் வந்து ரட்சிப்பின் வசரத்தை உங்கள் அனுதினம் நான் முடிவு பரிந்தும் நிலை இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருங்க. ஏன்னா வந்து என்றைக்கு வேணால் இயேசு கிறிஸ்து வரலாம், இல்லைனா என்ன வேணால் நமக்கு மரணம் வரலாம். எது வேணால் நமக்கு சம்பவிக்கலாம். ஆனால் எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்தாலும் சரி, அவர் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்பட நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு மரணம் வந்தாலும் சரி, நம்ம மரணம் வந்தோன்னா உடனே நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு ஏதுவாக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கூடாரத்தில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறார், இயேசுக்கு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். சொல்லுங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா முதிர்ச்சி வரும், எல்லா பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து ஆசையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம இப்போ இருக்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்கன்னா நம்ம சரீரம் அப்படியே மறுரூபமாக காட்டு சரீரமாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா மரணம் இருக்காது. இப்போ மரணமாவது ஜீவனமாளி விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்து கொள்ள வேண்டும்னு விரும்புவோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மரித்து மேலே போகும்போது தேவன் வந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தருவார். அப்போ அதுதான் வந்து நமக்கு பர்மனெண்ட். அதை வந்து அதுக்கு நம்ம விருப்பமுள்ளவராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் மச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மரணம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயத்தத்தோடு மரணம் ரட்சிப்பை முடிவு பரிந்து காத்து கொண்டு நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றியாக முடிக்கும்போது நமக்கு என்ன வச்சுருப்பார்? தேவன் வந்து நமக்கு ஜீவக்கிரீடத்தை வச்சுருப்பார். தேவன் நம்ம காத்திருப்பார். உண்மையுள்ள ஊழியக்காரனே,
தேவனுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி வந்து நம்ம வந்து செய்வார். இப்போ பவுல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு போனார். சொல்லார், நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே சொல்லி தைரியமாக வந்து தன் ஓட்டத்தை முடிச்சுட்டு போனதை நம்ம பார்க்குறோம். பேதுரும் தன் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்து எல்லாம் முடியுதுன்னு சொல்லி பிதாவானவர் தனக்கு கொடுத்ததை வந்து முடிச்சுட்டு வெற்றிகரமாக போனார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீது பார்த்திங்கன்னா தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற தேவன் தான். சரிங்களா? ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இப்போ பரிசுத்தாவினர் வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும், நான் போய் உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் அனுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, ஆவியானவருடைய பலத்தினால் வந்து நம்ம வந்து எல்லாம் செய்ய முடியும். இப்போ ஆவியானவருடைய ஒத்தாசை நம்ம நாடணும் பாருங்கள். ஏன்னா வந்து ஆவியானவர் பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம தேற்றரவு பண்ணுகிறார், தேற்றரவாளன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கூடவே இருக்கிறார். இதுக்காக நம்ம கூட இருக்கிறார், நம்மளால் எதுவும் தனியாக செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினர் கூட கொடுக்குறார். பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பரிசுத்த ஆவியான இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் வந்து சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்ம சாட்சியாக நிற்க வைப்பார், சகல சத்தியத்திற்குள்ளே நம்ம நடத்துவார். பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து நம்மளை வந்து வழி நடத்துவார். இப்படி செய்ய சாத்தானின் கண்ணிகளுக்கு நம்ம விலக்கி ரசித்து காப்போம், நம்ம ஆயத்தப்படுத்துவார். பரலோகத்துக்கு நேராக கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நேராக நம்ம வந்து நடத்துவார். நம்ம ஆவி ஆத்மா சரி குற்றமற்றதாக இருக்கும்படியாக வந்து காக்கா வந்து தேவன் வந்து நமக்கு உதவி செய்வார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பரலோகத்தை நம்ம பார்க்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம ரட்சிச்சிருக்கார். எதுக்காக ரட்சிச்சிருக்காரு? ஒரு நோக்கத்தோடு ரட்சிச்சிருக்காரு. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நம்ம அபிஷேகிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம போகும்போது நிச்சயமாக இப்போ நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அந்த வார்த்தையை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ நம்ம தரிசித்து நடக்கலை. இப்போ நம்ம பரலோகம் ஆண்டவர் வச்சுருக்கார், நம்ம அதை வந்து விசுவாசிக்கிறோம். நம்ம அதை பார்க்கல, ஆனால் வந்து விசுவாசிக்கிறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சோன்னே தேவன் எனக்கு ஜீவகிரீடத்தை தருவார், அந்த பரலோகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் வேணால் அவர் சொன்னதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கப்போ அவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் என்னென்ன சொன்னாரோ அதான் இன்றைக்கி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம தரிசித்து நடக்கலை, ஆனால் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தில் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே போகுது. அதாவது அந்த தைரியம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் கர்த்தரோடு நம்ம இல்லை, அவரோட இப்போ வந்து ஃபிசிக்கலாக அவரோட இல்லை, ஆனாலும் வந்து நாங்கள் தைரியமாக இருக்கோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் எப்படியாவது ஆண்டவர் நமக்குன்னு இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு சரீரத்தை கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இப்போ உலகத்தில் பறக்க வச்சுருக்காரு, ஒரு நோக்கத்தோடு பறக்க வச்சுருக்காரு. அந்த நோக்கத்தை என்ன நோக்கம் வச்சுருக்காரு, அவருடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து விருப்பமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? அந்த 10ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். சரியா? 9 முதல் 11 வரை அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதுதான் தலைப்பு. சரிங்களா? அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 9 முதல் 11 வரை. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது நிமித்தமே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் இப்போ என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா கீழே சொல்கிறார் பாருங்கள், ஏன் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோம் அப்படின்னா, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸோ பார்த்திங்கன்னா இதை சொல்கிறாரு, கிறிஸ்துவின் இப்போ இது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து தேவனிடத்தில் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். சரிங்களா? இப்போ விசுவாசிகளுக்கு தேவன் செய்த நன்மை, இப்போ அதாவது நம்ம என்ன இந்த உலகத்தில் என்ன தேவனுக்காக செஞ்சோமோ அதுக்கான பலனை பெறும்படியாக வந்து இந்த கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்கே சொல்கிறார். அதாவது தேவனிடத்தில் நம்ம பிறகு
கொடுக்குற ரிவார்டு, சரிங்களாப்பா, கிஃப்ட்டு. ஆண்டவர் நமக்கு என்ன பலன் வச்சுருக்காரு. இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக ஊழியம் பண்ணியிருப்பீங்க, பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, தேவனுக்கு காணிக்கை கொடுத்துருப்பீங்க, ஏழைகளுக்கு உதவி இருப்பீங்க, அதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தியிருப்பீங்க, நிறைய ஆத்துமாக்களை புது ஆத்துமாக்களுக்காக ரட்சிப்பீங்க, நிறையா பேரை வந்து உற்சாகப்படுத்தியிருப்பீங்க, ஊக்கப்படுத்தியிருப்பீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தூக்கி விட்டுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சபைகளை கட்டி தந்திருக்கலாம், இல்லை மிஷினரி ஊழியத்தை தாங்கியிருக்கலாம். ஸோ எப்பேற்பட்ட ஊழியத்தை செஞ்சிருந்தாலும் சரி அதுக்கான ரிவார்டை வந்து தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் ஒரு கரசம் ஊழியக்காரருக்கு இல்லை ஏதாவது விசுவாசிக்கு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கனாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். ஸோ அந்த ரிவார்டை பெறுறதுக்கு தான் வந்து கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னாடி வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவனுக்கு பயப்படுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து புத்தி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து ரொம்ப பரிசுத்தம் உள்ளது, சரிங்களா. கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன ஆகும்னா வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுறதுனா மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஸோ தேவனுக்கு பயம் இருந்துச்சுன்னா தான் பாவம் செய்கிறதுக்கு பயப்படுவான், சரிங்களா. பார்த்தீங்கன்னா கர்த்தர் பயமே இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படும் சுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சரிங்களா. இன்றைக்கும் சுத்தம் உள்ளதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும் பாருங்கள், சரிங்களா. இப்போ கர்த்தருக்கு பயப்படும் தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கும். அதனால் வந்து ஜனங்கள் வந்து பாவம் செய்ய மாட்டாங்க, ஒரு பரிசுத்தத்துக்கு நேரம் அதையும் நடத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து தேவனுக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்து எந்த மாயமாலம் பண்ணல, நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி உங்கள் மனசாட்சிக்கும் நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், கடைசி பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து அந்த 21ஆம் வசனம் வரைக்கும், 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் கடைசி பகுதி. அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ அந்த 17ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. 12 முதல் அந்த மீதி இருக்கிறது 21ஆம் வசனம் வரைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் தான் தலைப்பு. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றாலும் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வந்து எங்களை மெச்சிக்கொள்ள இருதயத்தில் அல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டவர்கள் எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிவேஷமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா எங்களை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்தினார், அவர் வந்து தேவனுக்காக எங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினார், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வந்து போதிக்கிறாரு, வசனத்தை எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, பரலோகத்துக்கு நேரம் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வெளிவேஷமாக இருக்கிறவங்களுக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து எங்களை குறித்து வந்து சாட்சி சொல்கிறதுக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு அது ஏது உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்திகள் என்றாலும் உங்களுக்காக அப்படி இருக்கும். சில பார்த்திங்கன்னா உலகத்தாருக்கு பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள் செய்கிற சில காரியங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக தோணும், சரிங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா வேதத்தில் வாசி 1 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்படின்னு சொல்லி உலகத்தாருக்கு ஊழியக்காரர்கள் செய்கிற சில காரியங்கள் அவங்களுக்கு வந்து பைத்தியக்காரத்தனமாக தோணும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து அது தேவன் சொல்லுகிற காரியங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கிறது கடினமான காரியம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பைத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றாலும் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் செய்கிற சில காரியங்கள் நீங்கள் தெளிந்த புத்தியாக இருந்து வந்து தேவன் எங்களுக்கு சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை
நெருக்கி ஏவுகிறது. ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள், சரிங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ ஊழியம் எப்படி செய்யப்படணும் அப்படின்னா, தேவனுடைய அன்பில் நிறைஞ்சு செய்கிறது தான் சிறந்த ஊழியம், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகர் ஊழியம் செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யார் உண்மையாக செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த நாளானது விளங்கப்படணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையே தேவனிடத்திலிருந்து அழைப்பு பெற்று செய்கிற அந்த ஊழியம் தான் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும், சரிங்களா? மற்ற பற்றி அறகுறையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பலனை பார்க்க முடியாது. அப்போ தேவன்கிட்டேருந்து எந்த ரிவார்டும் உங்களுக்கு வராது, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பார்த்தீங்கன்னா நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்னு சொல்கிறார். மறுபடியும் நேசிக்கிறியான்னு கேட்குறாரு, நாடுகளை மெய்ப்பாயாகன்னு சொல்கிறார். மறுபடியும் கேட்குறாரு, ஆடுகளை நீ வந்து என்னை நேசிக்கிறாங்கிற மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பில் நிறைந்து செய்யப்படுகிற ஊழியமே சிறந்த ஊழியம். அதுதான் வந்து கடைசி ஒரு அதிலிருந்து தேவனுடைய ஒரு பெரிய வல்லமையை வந்து ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மறுரூபத்தை, ஒரு கனியுள்ள ஒரு ஊழியத்தை நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்க்குறது, சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் இருக்கிற அன்பை விட்டா என்று சொல்லிட்டு சொல்கிறார், சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பில் நிரம்பி செய்யப்படுகிற ஊழியம். அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்ம நிரப்பிட்டோம்னா ஜனங்களை பார்த்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மனதுருக்கம் வரும். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க வந்து அழிஞ்சு போகிறாங்க, நம்மளால் அதால் பார்த்துட்டு இருக்க முடியாது, சரிங்களா? கிறிஸ்துவின் அன்புனாலத்தை நிரப்பப்பட்டான்னா நம்ம முன்னாடி அநியாயம் நடந்துட்டு இருந்தால் நம்மளால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம முன்னாடி ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அப்போ அந்த அன்பு நம்ம நெருக்கியே ஊழியம் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவங்க தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மலித்தார்கள்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஸோ ஆதாம் செஞ்ச பாவத்தினால் பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா பாவிகளாக்கப்பட்டார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்னாச்சா, அநேகர் பாவிகளாக்கப்பட்ட ஒருவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதனால் எல்லாரும் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் வந்து இப்போ பண்ணி முடிச்சிட்டார், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ இயேசு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான்னா இனி வந்து அவனுக்காக பிழைக்கிறது இல்லை. எப்போ வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வர்றோமோ அப்போவே வந்து பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல இனி அவருக்காக வந்து நான் வந்துட்டேன், அவர் என்னை ரட்சிச்சிட்டார், என்னை விலை கொடுத்து வாங்கிட்டார், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கேன், இனி வந்து அவர் சித்தம் தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிழைத்திருக்கிறவன் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இனி நான் அல்ல தேவன் தான், ஸோ அவர் என்ன சொல்கிறார் அதை செய்கிறேன், அவருடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக சொல்கிறார் அந்த இடத்துல. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதினால் கிறிஸ்துவனாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஸோ பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கான் அதை தான் அவனுடைய பழைய வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை, அவள் பழைய வாழ்க்கையில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அவன் எப்படி இருக்கோம் அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாமல் மாம்சத்தின்படி அறியோம், அவனுடைய பழைய வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஸோ கிறிஸ்து எப்படிப்பட்டார், கிறிஸ்து மாம்சத்தில் வெளியப்பட்டார்,
கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். பார்த்திங்கன்னா வளர்ந்தார், 30 வயசில் ஊழியத்துக்கு வந்தார், தேவனுடைய ஊழியத்தை செஞ்சார், அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிலுவையில் அறியப்பட்டார். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாம்சத்தில் வந்து எல்லாம் செஞ்சிருந்தாலும் இனி நாங்கள் வந்து மாம்சத்தின்படி அவரை அறிவோம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், இப்போ அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பிதாவினுடைய வலது பரசத்தில் இருக்கிறார். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். ஸோ அதுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் இருக்கார். ஸோ பார்த்திங்கன்னா மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஸோ அவர் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பழைய பாவ மனுஷன் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நீ எப்படி இருக்க அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவனுடைய பழைய வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஏன்னா பழைய வாழ்க்கையை வந்து அவன் விட்டுட்டு வந்துட்டான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா பழசை பற்றி நம்ம பேசி நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே அவன் எப்படி இருக்கான், இன்னும் அவன் எப்படி வளருது, கர்த்தருக்குள்ளே இன்னும் பூர்ணமாக எப்படி பரலோகத்துப்பான், அதுதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ எல்லாமே புதுசாகிடுச்சு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். அப்போ எப்படி புது சிருஷ்டி வருது? அப்போ தேவனோட நம்ம நடக்க தான் நம்மள புது சிருஷ்டி. இது ஒரே நாளில் வர்றதில்லை, கொஞ்சமாக ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரத்தில் நெருங்க அவர் செய்கிறார் பாருங்கள். நம்ம பார்க்குறோம், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்க போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவுள்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா? அப்போ இதுதான் இந்த லக்க நோக்கு தான் நம்ம போகணும் பாருங்கள். நம்ம 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல எழுதுகிறாரு, நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஸோ அதான் சொல்கிறார். இதுதான் வந்து இந்த புது சிருஷ்டி. அதாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 8:29 சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் நம்மை முன்குறித்திருக்கார். எதுக்காக முன்குறித்திருக்காங்க? அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய சாயலை நம்ம அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தேவன் நம்ம முன்குறிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வாசிக்கிறேன் நான். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஸோ அந்த சொல்கிறாரு, பழைய இச்சைகள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர்லையும் இதே தான் சொல்கிறார். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேர் ஜீசஸ். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சுபாவங்களை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதனால தான் நான் வேதத்தில் பார்க்குறோம், ஆவியின் கனி அன்பு, சந்தோஷ, சம, நீடிய பொறுமை, தயவு, நற்கும், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். சரிங்களா? பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சுபாவங்கள் இப்போ இயேசுவை மாறிய அன்பு, இயேசுவை மாறிய தாழ்மை, இயேசுவை மாறிய மனதுருக்கம், இயேசுவை மாறிய இரக்ககுரம், இயேசுவை மாறிய ஒரு தயவு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுடைய சாயல். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசுவை மாறிய அன்பு. சரிங்களா? இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ண பாருங்கள், ஆண்டவரே போல் என்ன மாற்றுங்க. அது பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது? இந்த புதிய சாயல், புதிய சிருஷ்டி எப்படி வருது அப்படின்னா தேவ வார்த்தையின் மூலமாக தான் வருது. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு, உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வசனம் தான் நம்ம வந்து பரிசுத்தமாக்கும் பாருங்கள். நம்ம 2 கொரிந்தியர் வசனத்தின் மேலே வசனத்தை படித்து அந்த தேவன் கொஞ்சமாக நமக்குள்ளே அந்த வார்த்தையை வைக்க நிறைவானது வரும்போது குறைவானது ஒரிந்து போகும். ஸோ இப்போ தேவ வார்த்தை நமக்குள்ளே வர நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை நிரம்ப குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார், இப்போ புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு நம்ம வந்து பூர்ணம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம மறுரூபம் ஒரு நாளும் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா அதை சொல்கிறாரு, அவர் மாதிரியே நம்ம மாறிடுவோம் பாருங்கள். 18ஆம் வசனம் பாருங்கள், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு
ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதல்களின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் ஜனங்களுக்குள்ளே செய்யும்படியாக எங்களுக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனோட ஒப்புரவாகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ தேவனுடைய ஒப்புரவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா, அது விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஸோ ஒப்புரவாக்குதல் யார் ஒப்புரவாகணும் அப்படின்னா இது அவிசுவாசிகள் கிடையாது, விசுவாசிகள். ஸோ விசுவாசிகள் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் ஆண்டவரத்தை இன்னும் கிட்டி சேருங்க, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காரியத்தில் சரியில்லை, இது நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேர்க்க வைக்கிறது. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா தேவன் கவலைப்படுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு தேவனுக்கு தேவை. காணாமற் போன ஆடு இருக்க விசுவாசியாக மறுபடியும் வெளியே போனார், அந்த ஆடை கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட ஒப்புரவாக இன்னும் கட்டிச்சேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவனுடைய வசனத்தை சொல்லி அவங்களை எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணுற அந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாங்கலுங்கிறது கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக எங்களை வச்சுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா, தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது, இப்போது இந்தியாவில் ஒரு அமெரிக்க தூதுவர் இருந்தார்னா, அவர் இந்தியாவுக்குள்ளே அமெரிக்க தூதுவர் இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவுக்காக தான் வேலை செய்வார். சரிங்களா? அப்போ அவர் இந்தியாவுக்குள்ளே அமெரிக்க தூதர் இருந்தாலும் அவர் அமெரிக்கா சார்பாக தான் அந்த காரியங்களுக்காக வேலை செய்வார். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருக்கோம். இப்போ கிறிஸ்து நாங்கள் இங்கே உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவனுடைய வேலைக்காரர்கள், கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகள். கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ, எந்த ஊழியத்தை கொடுத்துருக்கோ அந்த ஊழியத்தை தான் நாங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ பார்த்திங்கன்னா, அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அவரை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2:22 வாசிக்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாய் வஞ்சம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவம் அறியாத அவரை பிதாவானவர் நமக்காக பாவமாக்கினான்னு சொல்லி நான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. இப்போ யோவான் 8:46 வாசிக்கிறோம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னில் குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி சொல்கிறாங்க. உலகத்தில் பிறந்து பாவம் செய்யாத ஒரே ஒருவர்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, யோவான் 14:30 சொல்கிறாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறார். சாத்தானுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவன் ஒரு பரிசுத்த, இப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்ம மாதிரி. நம்ம பூர்ண மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? இதை மாதிரி நம்ம அதனால தான் பார்த்திங்கன்னா, ரோமர் 8:3 நம்ம வாசிக்கிறோம். அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா, பிதாவானவர் நம்ம மேலே வச்ச அன்புனால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தம் குமாரனை என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார், நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதை எத்தனை பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் நித்திய வீடை தேவன் நமக்கு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். அதுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். ஸோ நம்ம செய்த இந்த உலகத்தில் நம்ம செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தேவனிடத்தில் பலனை பெறும்படிக்கு தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போம். அதனால் தேவனுக்கு பயப்படுங்கள் சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் இன்னும் கிட்டிச்சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுங்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின்னு அந்த காரியத்தை சொல்கிறாரு. தேவன் எங்களுக்கு இந்த மாதிரி ஸோ தேவனிடத்தில் கிட்டிச்சேர முடியாது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த சொல்கிறாரு. அதே மாதிரி பிதாவானவர் நம்ம ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக, நம்மை நீதிமான்களாக்கும்படியாக, அவருக்குள் நீதிமான்களாக்கும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு
பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு பரலோகத்தில் நித்திய வீட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆவியானவரை கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, உமக்கு இன்னும் பிரியமானதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு எங்களை இன்னும் அதிகமாக நெருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் புது சிருஷ்டியாக மாற, எங்களை பூர்ண சர்க்குணராய் மாற எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கோ அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. உம்முடைய மேலான அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் நூறாய் பெருகி பலன் தர கிருபை செய்ய வேண்டும் முடியாது. இந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை அவமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.